அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரம். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நமக்கு கை கொடுக்கவே இல்லை, எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டும் அப்பையும் எங்களுக்கு நடக்கலை அப்படிங்கிறவங்க இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வெறும் 24 நிமிஷங்கள் மட்டுமே நமக்கு வரக்கூடிய நேரம். இந்த 24 மினிட்ஸில் உங்களுக்கு வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் என்ன விஷயங்கள் நீங்கள் வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே தீருங்கிறது தாங்க ஆன்மீகத்துடைய விதி. அதுவும் நாளைக்கு வந்திருக்கிறதுக்கு அந்த நேரத்துக்கு நிறைய விசேஷங்கள் சூக்ஷ்மங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரம் நமக்கு என்ன, நாளைக்கு நம்ம சொல்லக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் தான் இப்போ இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய சேனல் தொடர்ந்து பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே தெரியும், மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேண்டுதல்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் கேட்டாலே போதும். நம்முடைய கர்மாக்களுடைய அடிப்படையில் நம்ம எப்படி வேண்டுதல் வைக்கிறோமோ அதனுடைய பலன்களுடைய அடிப்படையில் நமக்கு உடனுக்குடனே நமக்கு நடக்குங்கிறது தான் நமக்கு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு நியதி. எல்லாருக்குமே மொத்தம் 27 நட்சத்திரங்கள் தான் தெரியும். ஆனால் 28வதாக இருக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்மமான நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம். இது உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரமானது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசியில் அமைஞ்சிருக்கு. உத்திராடம் 4ஆம் பாதம் மற்றும் திருவோணம் முதல் பாதம் மற்றும் 2வது பாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம். இதனுடைய ஸ்தானம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிரம்மஸ்வரூபமான இந்த நட்சத்திரத்துடைய ஸ்தானம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய தலையில் இருக்கக்கூடிய மயிலிறகு அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுதுங்க. இதற்கான புராணத்துடைய விளக்கம் ஒவ்வொரு முறையும் நம்ம பதிவில் கொடுத்துட்டே தான் இருக்கோம். ஏன்னா நமக்கு மகாபாரதத்தில் யுத்தத்தில் சகுனி சகாதேவன் கிட்ட எந்த நேரத்தில் போரை தொடங்கலாம் அப்படின்னு கேட்குறப்ப சகாதேவன் குறித்து கொடுத்த நேரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். எதிரிகளாக இருந்தால் கூட அந்த நேரத்தில் அவங்க போரை தொடங்கினா கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா இந்த நேரத்துக்கான சூக்ஷ்மமே இப்படி தான். நீங்கள் நல்லது நினச்சாலும் சரி, நம்ம கெட்டது நினச்சாலும் சரி, நம்ம என்ன நினச்சி வேண்டுறோமோ எதை நீங்கள் தொடங்குறீங்களோ அதில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்கிறது தான் ஐதீகம். அப்படி அவங்க எதிரிகள் போரை இந்த நேரத்தில் தொடங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக எதிரிகள் ஜெயிச்சிருவாங்க. அதாவது தர்மம் தோற்றுரும், அதர்மம் தான் ஜெயிக்கும். அப்படிங்கிறதுனால தான் கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய மயிலிறகளை மறைச்சி வச்சுக்கிட்டாராம். கடைசியில் போர் தொடங்குனுச்சு. ஆனால் நட்சத்திரத்தினுடைய பலன் இல்லாமல் போனதுனால கடைசியாக தர்மம் ஜெயிச்சிச்சு, அதர்மம் தோற்றுறது. இதுதான் மகாபாரதத்தில் நமக்கு சொல்லப்பட்டுள்ள ஒரு கருத்து. அப்படி இருக்கிறப்ப இந்த போரெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு திருப்பி தேவர்கள் எல்லாம் போய் கேட்டாங்க கிருஷ்ணர்கிட்ட. ஆனால் கிருஷ்ணர் கலியுகத்தில் இது மாதிரியான தவறுகள் நடக்கும், கெட்ட காரியங்களுக்கு பயன்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 24 நிமிஷங்கள் மட்டுமே அருள் பாலிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு நேரத்தை நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த நட்சத்திர நேரம் வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும்தாங்க இருக்குது. இந்த நேரத்தில் நமக்கு தனிப்பட்ட முறையில் என்ன உங்கள் வாழ்க்கைக்கு வேணுமோ, எது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயங்கள் நடக்கும்னு நம்ம நினைக்கிறோமோ, இது வரைக்கும் எங்களுக்கு நடக்கலாமா அப்படிங்கிறவங்க கூட இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதும். அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய நேரம் நமக்கு எப்போன்னு கேட்டிங்கன்னா அதிகாலை நேரம் 3:47 மணிலேருந்து அதிகாலை 4:11 மணி வரைக்கும் இருக்குது. 3:47 to 4:11 இந்த பவர்ஃபுல்லான 24 நிமிஷங்கள். நிறைய பேருக்கு காலையில் எழுந்திரிக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கும். பொதுவாகவே நமக்கு இது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்திருக்கு. பிரம்ம முகூர்த்த நேரம்னாலே நமக்கு நம்ம நினச்சது எல்லாம் அப்படியே நடத்தி தரக்கூடிய நேரம். அதுவும் இந்த பவர்ஃபுல்லான 24 நிமிஷங்கள். நாளைக்கு பெருமாளுக்கான உகந்த ஏகாதேசி திதி வந்திருக்கு. இப்போ அந்த மாதத்துடைய முதல் நாள் வந்திருக்கு. இப்படி எல்லாமே ஒரு சேர வந்திருக்க அந்த ஒரு அற்புதமான ஒரு நேரத்தை யாருமே தவறவிடக்கூடாது. நிறைய பேர் நினைக்கலாம், எங்களால் பூஜை அறையில் போய் காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறதுக்குள்ளே இந்த நேரம் முடிஞ்சிருமோ அப்படின்னு கூட மனசில் நினைக்கலாம். இப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, நமக்கு அதற்கு முன்னாடியே காலையில் எழுந்திருப்பீங்கன்னா பூஜை அறையில் ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு பெருமாளுக்கு உகந்த 2 துளசி இலைகள் மட்டும் வச்சுட்டு ஏதாச்சும் சின்னதான ஒரு நிவேதனம் மட்டும் வச்சுட்டு இல்லாட்டி பஞ்சபாத்திரத்தில் 2 துளசி இலைகள் மட்டும் போட்டுட்டு அபிஜித்கான ஸ்துதி இருக்குது. இந்த ஸ்துதியை நம்ம 3 முறை நம்ம சொல்லிவிட்டு உங்கள் வேண்டுதலை 24 நிமிஷம் தொடர்ந்து நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக மனசில் வேண்டிக்கிட்டாலே போதும். கண்டிப்பாக பகவான் கிருஷ்ணருடைய அருளாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துடைய மகிமையாலும் நம்முடைய வேண்டுதல்கள் நடந்தே தீருங்க. இதுவரைக்கும் நமக்கு நிறைய அபிஜித் முகூர்த்தம் பார்த்துருக்கோம். ஆனால்
இந்த முறை இந்த பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்கட்டும், ஏகாதசி திதியாக இருக்கட்டும், மாதத்துடைய முதல் நாள், இப்படி எல்லாமே சேர்ந்து வந்திருக்க ஒரு நிகழ்வு ரொம்ப ரொம்ப ரேர் காம்பினேஷன். அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரத்தை தவறவிடாதீங்க. சப்போஸ் நமக்கு காலையில் எந்திரிச்சு இப்படி குளிக்க முடியல, ஆனால் நாங்கள் கண் விழிச்சிட்டோம் அந்த நேரத்தில் ஆத்மார்த்தமாக நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே பகவான் கிருஷ்ணரைய இல்லாட்டி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நம்ம எப்படி பண்ணுவோம் ஒரு 24 மினிட்ஸ்க்கு, அது மாதிரி 24 நிமிஷங்கள் நீங்கள் மனசுக்குள்ளே ஓம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை மனசுக்குள்ளேயே நம்ம ஜெபித்துட்டு உங்களுடைய வேண்டுதல்களை அந்த நேரத்தில் வைங்க. பொதுவாகவே நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இப்படி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பண்ணுறதும் நமக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லப்படுது. அப்படி உங்களுக்கு பூஜை அறைக்கு போக முடியாதவங்க வெளியில் இருந்துகிட்டே 24 நிமிஷங்கள் நீங்கள் இது மாதிரியான வேண்டுதல்களை நம்ம வச்சு கேட்குறப்ப கண்டிப்பாக நமக்கு இந்த ஒரு விஷயமானது உங்களுடைய வேண்டுதல்கள் நடந்தே தீரும். அப்படி வேண்டுதல் வைக்கிறப்ப ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் மனசில் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை மட்டும் நீங்கள் வேண்டுங்க. நல்லது மட்டுமே தான் நம்ம நினைக்கணும். அடுத்தவங்க கெட்டு போகணும், அவங்களுக்கு ஏதாவது நடக்கணும், கெடுதல் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கெட்ட விஷயத்தை நம்ம அந்த நேரத்தில் நினச்சி வேண்டக்கூடாது. அதே மாதிரி நமக்கு இப்போ வேண்டிக்கிறப்பையும் இந்த விஷயம் நடக்குமோ, நடக்காமல் போனால் என்ன ஆகும் அப்படிங்கிற டபுள் மைண்ட் நீங்கள் நினைக்கவே கூடாது. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் எதை நினச்சி வேண்டினாலும் நடக்கும். அதனால் கண்டிப்பாக எனக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட, பாசிட்டிவ் எண்ணத்தோட நீங்கள் இறைவன்கிட்ட, பகவான் கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே பலிதமாகும். அப்படி பூஜை அறையில் நம்ம வேண்டப்ப நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த அபிஜித்தோட ஸ்துதி. அபஜித ஆகமாந்த தீர அபாஜித்தாம்பர நட்சத்திரனாம் நாததீய ஜோதினாம் நல கங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மேதினாம் பவதவலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம். இந்த சக்தி வாய்ந்த ஸ்துதியை 3 முறை சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பகவான் கிருஷ்ணர்கிட்டையும் இந்த நம்முடைய 30 முக்கோடி தேவர்கள்கிட்டையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். எப்படிப்பட்ட வேண்டுதலும் கண்டிப்பாக நடக்குங்க. இந்த ஒரு பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. கிருஷ்ணருடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக இருக்கும். இந்த பதிவானது நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பதிவு கொஞ்சம் அவசர பதிவாயிருச்சு. கூடுமான வரைக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.